நம்ம கட்டுக்கதைகள நம்பியே வாழ்க்கையில வந்து நெறைய முடிவெடுக்கிறோம். சில விஷயங்கள் கரெக்ட்டா இருக்கலாம். நெறைய விஷயங்கள் தப்பா இருக்கலாம். அவன் சொன்னான், இவன் சொன்னான்னு தான் நம்ம வாழ்க்கையில நெறைய முடிவு பண்றோம். அந்த மாரி ஒண்ணு தான் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்றாங்க நெறைய பேரு. வேற எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். நான் ஏன் இங்க வந்து எடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஸோ அந்த மாரி நெனச்ச ஒருத்தரோட கதைய நம்ம பார்க்கலாம். ரோஹன் அவருக்கு 30 வயசு ஆகுது. மார்க்கெட்டிங்ல வேல பார்க்குறாரு. 2 பசங்க, ஒய்ஃப் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல வரும். மோர் தென் 2 லேக்ஸ், 3 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. நெறைய மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. வீடு வச்சிருக்காரு, கார் வச்சிருக்காரு. அவருக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ்ல பெருசா உடன்பாடு கிடையாது. எனக்கு அது தேவையில்ல அப்படின்னு நெனைக்கிறாரு. அன்பார்ச்சுனேட்டா ஒரு நாள் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாரு. இப்ப ரோஹன் இறந்துட்டாரு. அவர நம்பி இருக்க குடும்பத்தோட நெலைம, நம்மளுக்கு பிடிச்சவங்க இறந்துட்டாலும் நம்ம லைஃப் அதுக்கப்புறம் போணும் இல்லையா? குழந்தைங்க எஜுகேஷன், வீடு, லோனு எல்லாமே கட்டணும். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்.